நம்ம திருத்தந்தையை பாருங்கள், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது தானே. வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2வது நாள் 3வது நாளே அது செய்யக்கூடாதுன்னு ஊரே எல்லாம் உலகத்தையே பகச்சிக்கிற மாதிரி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரிசையாக. ஏன்னா அவர் பயப்படலை. அவர் எப்படி இருந்தார்? சொந்த ஆடுகள் என்று நினைத்து, இந்த ஆடுகள் மீட்பை இழந்து விடக்கூடாது என்று நினைத்து செயல்பட்டதை பார்த்தோம். அதுபோன்று மற்ற குருக்களும் செயல்படலாம். இதுபோன்று திருத்தந்தை சொல்லிவிட்டார் என்ற அடிப்படையிலாவது அதே தைரியத்துடன் செயல்பட்டால் ஒவ்வொரு பங்கையும் திருத்தலாம். அதனால் இந்த விட்டு விட்டு ஓடுவது என்றால், சரி நம்ம ஏன் அந்த நேரத்தில் ஏதாவது பேசிட்டு நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டு எதை தலையாட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைப்பவர்கள் தான் விட்டு விட்டு ஓடுவது. லிட்ரலாக விட்டு விட்டு ஓடுறதில்லை. விட்டு விட்டு ஓடுறதுன்னா அவங்களை காப்பாற்றும் செயலை விட்டு விட்டு விலகி நிற்பது, அப்படி பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே திருப்பி படித்து காட்டுகிறேன். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதை கண். ஓனாய்னா யாரு? ஓனாய்னா வேற போதனையை போதித்து கொண்டு வருபவர்கள். இந்த நற்கருணை நம்பும் நம்பிக்கை, அதாவது கடவுளின் குடும்பத்தை நம்பும் நம்பிக்கையை நம்மிடம் இருந்து கவி பழித்து புசித்து விடுபவர்கள் ஓநாய்கள். சரியா? இந்த நம்பிக்கையை ஆடுகளை ஓநாய் சாப்பிடுவது போல் இந்த நம்பிக்கையை அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். அது போன்றவர்கள் ஓநாய். சரியா? அந்த எதிரிகள் வருவார்கள். அதை பார்த்துட்டு இவங்க சும்மா இருப்பாங்க. பிரேஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வேறு ஜபத்தைலாம் சொல்லுவாங்க, வேறு ராடிக்கல் தாட்டுன்னு நன்மை சொல்லி கொடுப்பார்கள். அதையெல்லாம் பார்த்துட்டு இவர்கள் கண்டிக்க மாட்டார்கள். அவர்கள் தான் கூலிக்கு மேய்ப்பவர்கள். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் 1000 அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். இதுதான் இங்கே படிச்சுட்டு இருந்தோம். அந்த அடிமையை தேடுகிறார். எந்த அடிமையை தேடுகிறார்? கடவுள். இங்கே உருவத்திலையும் அதான். ஒரு நல்ல 4-5 விதமான அடிமைகள். எந்த அடிமை என்று பார்த்தால், எந்த அடிமை ஆடுகளுக்காக தன் உயிரையே விடுகிறது என்று பார்க்கிறார். அதான் இங்கே மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல் நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இந்த பாருங்க, ஆடுகள் அறிந்திருக்கிறது, அவர் அறிந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க இந்த அர்த்தம். அறிந்திருப்பர் என்றால் நாம் உடன்படிக்கை செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்கிறோம். அதாவது 2 பேரும் அறிந்திருப்பது, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்வதுதான் உடன்படிக்கை. ஆனால் அந்த அறிந்திருத்தல் அப்படிங்கிறது அங்கே அவசியமாகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. இந்த அடிமையுடைய கடமையும் அதுதான். இந்த எந்த அடிமை எஜமானனுடைய ஆடுகளை காப்பாற்ற தன் உயிரையுமே கொடுத்து போராடுகிறானோ அவன்தான் எஜமானனை நேசிப்பவன். அவன் கடமையை சரியாக செய்கிறவன் கடமை எஜமான் நேசிக்கிறவன் அல்ல, அவன் கடமையேன்னு செய்கிறான். கடமை செய்வது மட்டுமல்லாமல் என்ன செய்யணும்? ஆடுகளையும் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா எதிரி உள்ளர் வரான், வயலில் கெடுக்கிறான். வயலில் அவன் களையை விதைக்க பார்க்கிறான், கலை ஓமையில் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிமையுடைய கடமை என்ன? களை வளர விடக்கூடாது. எதிரி தன் வயலில் களையை விதைக்க, தன் எஜமானின் வயலில் களையை விதைக்க நாம் விடக்கூடாது. அதுக்காக தன் உயிரை கொடுத்து தடுப்பாரானால் அந்த அடிமையை இந்த எஜமானன் தேர்ந்தெடுப்பார். அதை இங்கே சொல்கிறார். அதை போன்று என்னுடைய வயலில் வேலை பார்க்கக்கூடிய அடிமைகள் என்ன செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்றால், மத்தேயு 13:28 படி, என்னுடைய பகைவன் என் வயலில் களைகள் தோன்ற வைக்கும் வேலையை பார்க்கும் பொழுது அந்த பகைவனை தேடி சென்று கொலை செய்ய வேண்டும். அதான் தேடி சென்று கொலை செய்ய வேண்டும்னா, நான் உருவத்தில் சொல்லும்பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்றால், பகைவன் என்றால் வேறு நம்பிக்கையை சேர்ந்தவர்கள், அந்த குறிப்பாக மனித மரபு நம்பிக்கையை சேர்ந்த மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இங்கே மற்றவர்களே அந்த மனித மரபை விதைக்க பார்த்து
கடவுளின் கட்டளையை வெகு திறமையாக புறக்கணிக்க வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போன்றவர்களை தேடி சென்று கொலை செய்ய வேண்டும்னா என்ன, அந்த கருத்தை கொன்றொழிக்க வேண்டும். நம் கருத்தை அங்கே நிலைநாட்ட வேண்டும். என்ன கருத்து? கடவுளின் குடும்பத்தை நம்ப வேண்டும், நற்கருணையை கடவுளாக பார்க்க வேண்டும், அது மூலமாக தான் மீட்பு என்ற அந்த உண்மையை அறிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று எந்த அடிமையெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த செயலை செய்கிறார்கள். என்னன்னா, எதிரியை கொலை செய்ய பார்க்கும் செயல். அதுதான் சொல்கிறார், தேடி சென்று கொலை செய்ய வேண்டும். இது அந்த அடிமையின் கடமை அல்ல, ஆனால் அது அவனுடைய உணர்வை வெளிப்படுத்தும் செயலாகும். அவனுடைய உணர்வு தான் அவருக்கு வேண்டும், நம்முடைய உணர்வு தான் அவருக்கு வேண்டும். மத்திய 13:10 நாம் 15 பார்த்தோம்னா அதில் சொல்கிறார், இந்த உணர்வு இல்லைன்னா அவனை நான் குணமாக்காமல் வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். உணர்வு தான் முக்கியம், அதாங்க சொல்கிறார். ஆனால் அது அவனுடைய உணர்வை வெளிப்படுத்தும் செயலாகும். அதாவது அந்த உணர்வு தான் அவன் என்னை நேசிக்கிறான் என்பதற்கான வெளியடையாளமாகும். இதுபோன்று அவன் என்னை நேசிக்கிறான் என்ற வெளியடையாளத்தை காட்டக்கூடிய அடிமையாராக இருந்தாலும் அவனை நான் தத்தெடுத்து அவனிடம், நீர் உடனே வந்து உணவருந்த என்னோடு அமரும் என்று நான் கூறுவேன். அதான் இங்கே சொல்கிறார். உங்களில் யாராச்சும் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்படி சொல்கிறையா, நீ உன் கடமையை செஞ்சுட்டு வா, நீ என்னிடத்தில் அன்பு காட்டு, நீ அடிமையாக இருந்தாலும் உன்னை நான் கூப்பிடுகிறேன் அப்படிங்கிறத அங்கே மறைமுகமாக சொல்கிறார். லூக்கா 17:7 இப்படித்தான் என் அடிமைகளில் யாரெல்லாம் என்னிடம் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நான் கண்டறிந்து அவர்களுக்கெல்லாம் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நான் திட்டமிட்டிருக்கிறேன். கடவுளும் இது போன்றுதான் நமக்கு மீட்பு தருகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் நாம் எல்லாம் அடிமை, நாம் தட்டி கேட்கலாம் நம்மகிட்ட உரிமை இல்லை. அதனால் நாம் தத்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் கடவுள் மனதில் இடம் பெற வேண்டும். கடவுள் மனதில் இடம் பெற வேண்டும் என்றால் திருச்சபையை வளர்ப்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்லாம் கேட்காம, தவறு என்று சிறிதளவும் சந்தேகப்படும் விதத்தில் இருந்தாலும் அதை தவிர்த்துவிடணும். விஷப்பரீட்சை வேண்டாம் என்று தவிர்த்து செயல்படுத்தால் நல்லாயர்களாக நாம் இருந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படலாம்.